சவுதி அரேபியாவில் ஹஜ்ஜுக்கு வந்ததில் இது வரைக்கும் இல்லாத லெவலில் சமீப காலத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க. காக்கா மாதிரி அங்கங்கே கிடந்தாங்க. இதெல்லாம் இந்த கவர்மெண்ட் பார்க்காதா அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய அந்த கார்ட்ஸ் போலீஸ்லாம் இருக்காங்களா ரொம்ப ஹார்ஷாக நடந்துக்கிறாங்க. புனித யாத்திரைக்கு வந்தவங்கள கூட அஜி அப்படி தள்ளி விட்டுட்டே இருக்காங்க. ஒரு இடம் அரபிக்காரங்களுக்குன்னு ஒரு குணம் இருக்கு, இந்த ஹாஷா நடந்துக்கிற ஒரு குணம். வந்து தள்ளி விடுறது, அவன் வந்து அடிக்கிறது, அவன் வந்து திட்டுறது, இதெல்லாம் வந்து நம்ம வீடியோ எடுக்கவே முடியாது. வீடியோ எடுக்க ஃபோனை எடுத்தாவே நம்ம ஃபோனை பிடிங்கி நம்மளை அரெஸ்ட் பண்ணிடுவோம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ப்ரைவேட்டில் வந்துடுங்க. இந்த ஹஜ் கமிட்டி இந்த கவர்மெண்ட் கோட்டாலாம் வராதிங்க. ஹஜ் கமிட்டியில் 3 லட்சம்னா ப்ரைவேட்டில் 7 லட்சம் 8 லட்சம் அவ்வளோ வருமா? உம்ரா போகிறவங்களா வந்து நாங்கள் என்னென்னலாம் வந்து அந்த ட்ராவல்ஸில் கேட்டு தெரிஞ்சுக்கணும் போகிறதுக்கு முன்னாடி. ஏன்னா நீங்கள் அதை வந்து சர்வீஸாக பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நாங்கள் ஏமாற்றத்தை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? அப்போ நம்ம காசை கட்டிட்டு என்ன பண்ணுறோம், அவங்க சொன்ன டேட்டில் கூட்டு போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவங்கள நம்ம ப்ளேம் பண்ணுறோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த காசு நிறைய பேர் ரொட்டேஷன் விடுவாங்க. இல்லை சம்டைம் லாக் ஆகிடுவாங்க. அதில் லாக் ஆகி இவங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் இவங்க வந்து அவங்கள வந்து திட்டி இந்த மாதிரி தான் பிரச்சனைகள் வருது. லிடிவ் நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்மளுடைய பாட்காஸ்ட் சாய் வித் மை பாய்க்கு லைவ் தாவா சேனல்லேருந்து சிராஜுதீன் யூசிஃபி வந்திருக்காரு. அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். அல்ஹம்துலில்லாஹ். ஹஜ் பயணம்லாம் எப்படி போச்சு? நல்லபடியாக முடிஞ்சிச்சு. இன்றைக்கி எதை குறித்து அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணலான்னு பார்த்தோன்னா, நீங்கள் இந்த ஹஜ் உம்ரா ஃபீல்டில் இருக்கீங்க. ஸோ நிறைய உங்களோட வீடியோஸும் மக்கள் அது தான் வருது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சவுதி அரேபியாவில் ஹஜ்ஜுக்கு வந்ததில் இது வரைக்கும் இல்லாத லெவலில் சமீப காலத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க. பொதுவாக ஹஜ்ஜுக்கு வரவங்க வந்து ஏழைப்பால வர மாட்டாங்க, இருக்கையில் ஹை காஸ்ட்டு தான் அவங்களே பே பண்ணி வர்றது. ஸோ அவங்களுக்கே இப்படி ஒரு பாதுகாப்பற்ற சூழலும் அவங்க இப்படி மரணிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குன்னா அரசாங்கம் இதுக்கு சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கலையா அப்படின்னு நமக்கு கேட்க தோணுது. ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும், ஹஜ் அப்படிங்கிறது எந்த ஒரு கஷ்டத்துலையும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஹஜ் அப்படிங்கிறதே கஷ்டம்தான். ஓகே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, ஹஜ் அப்படிங்கிறது அரஃபாவுடைய நாளில் இருக்கக்கூடிய ஒரு நாள் தான் முக்கியமான ஹஜ்ஜுடைய நாள். அந்த நாளில் இருக்கக்கூடிய எல்லா லட்சக்கணக்கான மக்களும் ஒன்று கூடுவாங்க. உலகத்திலிருந்து எல்லா லட்சக்கணக்கான மக்களும் வருவாங்க. அந்த குறிப்பிட்ட பரப்பளவு இருக்கக்கூடிய அந்த இடத்துல மட்டும்தான் ஒன்று கூட முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த காலத்தில் வந்து அவங்க ஒரு எல்லையை நிர்ணயிச்சிருக்காங்க. அரஃபால இந்த எல்லை, முஸ்தலிஃபாங்கிற ஒரு இடத்துல இந்த எல்லை, மினா அப்படின்னா இந்த ஒரு எல்லை. அந்த எல்லையை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணவே முடியாது. அப்படியா? எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் அதுக்குள்ளதான் நம்ம இப்படிதான் நம்ம போக முடியும். எக்ஸ்பேண்ட் பண்ணவே முடியாது எல்லையை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து வெயிலின் காரணமாக தான் இறந்து போயிருக்காங்க, தவிர இயற்கையாக இறந்து போனாங்க. கூட்ட நெரிசல்லையோ மற்ற காரணத்தினாலோ இறந்து போகல. அதுக்கு அந்த கவர்மெண்ட்டும் காரணம் கிடையாது. கவர்மெண்ட்டை நம்ம வந்து பிளேம் பண்ண முடியாது. அந்த வெயிலின் காரணமாக அதிகமாக நடந்து அவங்களுடைய ஸ்டெமினாலாம் போய் வயசானவங்க இறந்து போயிருக்காங்க. அந்த வயசானவங்களும் இல்லீகலாக ஸ்டே பண்ணவங்க தான் இறந்து போயிருக்காங்க. இல்லீகலான எப்படி? இல்லீகல் அப்படிங்கிறது உம்ரா விசாவில் வந்து இப்போ உம்ரா விசா வந்து ஃபர்ஸ்ட்லாம் 1 மாதம் கொடுப்பாங்க வேலிடிட்டி. இப்போ வந்து 90 டேஸ் கொடுக்குறாங்க. இப்போ 90 டேஸ் கொடுக்கும் போது அங்கே இருக்க மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஹஜ்ஜுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடியே போயிட்டு அந்த கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் மலையில் இந்த ஹோட்டல் கீழே எங்கேயாவது மறைஞ்சு ஒளிஞ்சு தங்கி எப்படியாவது ஹஜ்ஜை பண்ணிட்டு போயிடுவோம், 6 நாள் தான் ஹஜ்ஜு, அந்த கடமையை முடிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு மறைஞ்சு தங்கி அதில் நிறைய பேர் இறந்து போனாங்க. இப்போ எக்ஸாக்டாக ஹஜ்ஜுக்கு இத்தனை பேர் தான் அனுமதின்னு இருக்கா? கண்டிப்பாக வருஷம் அங்கே உள்ள கவர்மெண்ட் வந்து அங்கே இருக்கிற மினாவுடைய டென்ட்டு அதெல்லாம் கவனிச்சு என்ன பண்ணுவாங்க, எல்லா நாட்டுக்கும் வந்து ஒரு அளவு கொடுப்பாங்க. ஓகே, இந்த இந்தியாவுக்கு இவ்வளோ கோட்டா, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு கோட்டா கொடுப்பாங்க. அதுதான் ஹஜ்ஜுடைய கோட்டான்னு சொல்லுவாங்க, ஹஜ்ஜுடைய வீசா. அதுக்கேற்ற மாதிரி இஷ்யூ பண்ணுவாங்க. இது இல்லாமல் லோக்கல் மக்களும் வருவாங்க. இப்போ நம்மள்கிட்ட காசு இருந்து உடல் ஆரோக்கியம் இருந்தாலும் அந்த லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஹஜ் செய்ய முடியும். ஓகே. ஸோ இது மாதிரியான விபத்துகளை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? அங்கே உள்ள கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளை பிரச்சனைகளை பார்க்குது. ஹஜ் ஆரம்பிக்கப்பட்ட காலத்துல இருந்து ஒரு வருஷமும் ஒரு மாதிரி பிரச்சனை வரும். ஒரு வருஷம் வந்து அந்த ஜமராத்துன்னு சொல்லுவாங்க, ஷைத்தானு கல்லெறியக்கூடிய அந்த இடம். அந்த இடத்துல வந்து ஆரம்ப காலத்துல அந்த 3 ஷைத்தானு கல்லெறியக்கூடிய இடம் இருக்கும். அதுல வந்து எல்லா லட்சக்கணக்கான மக்களும் கல்லெறிய போவாங்க. கல் எறிஞ்சிட்டு வரும்போது திரும்ப அடுத்த லட்சக்கணக்கான மக்களும் போவாங்க. அப்ப அந்த கூட்ட நெரிசல்ல வந்து நிறைய பேர் இறந்து போனாங்க. அது மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக மாறிச்சு. இது அந்த கவர்மெண்ட் புரிஞ்சுட்டு என்ன பண்ணாங்க, அதுக்கு அடுத்த வருஷமே அவ்வளோ நீட் அண்ட் கிளீனாக அந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ளோர் மாதிரி பாலம் மாதிரி போட்டு 4 ஃப்ளோருக்கு வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு நெரிசலும் வரக்கூடாது, போகிறவங்களுக்கு ஒரு வழி வரவங்களுக்கு ஒரு வழி அப்படின்னு. ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது ஒவ்வொரு விதமான சொல்யூஷன் இந்த கவர்மெண்ட் கொண்டு வருது. அவங்களுக்கே அது புதுசு தான். இந்த வருஷம் வந்து வெயிலின் காரணமாக இறந்து போயிருக்காங்கன்னா இது வரைக்கும் அந்த கவர்மெண்ட் அதை பார்த்ததில்லை.
அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து அரஃபாவுடைய மைதானத்துல நீங்க பார்த்துருப்பீங்க, ஜியாரா போன இடத்துல வெறும் மைதானமா தான் இருக்கும், ஒரு மலை இருக்கும். அப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, அரஃபாவுடைய மைதானத்திலையும் டென்ட் போட்டாங்க. அதுவும் ஹஜ் ஆரம்பிக்கப்பட்ட காலத்துல இருந்து அரஃபால டென்ட்டே கிடையாது. இப்ப வெயிலின் காரணமா என்ன பண்ணாங்க, டென்ட் போட்டாங்க. இந்த வருஷம்லாம் பாத்தீங்கன்னா அந்த வாட்டர் ஸ்ப்ரே மாதிரி நிறைய வச்சிருந்தாங்க. மக்களுக்கு வந்து அந்த வெயிலின் காரணமாக அந்த வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா. இதையும் தாண்டி இந்த இவ்வளவு வெயில் அடிக்கும் போது வயசான மக்கள் என்ன செஞ்சாங்க, அதிகமா நடக்கும் பொழுது இயற்கையாக அவங்க மரணிச்சு போனாங்க. இப்ப இன்னொரு கேள்வி வரும், மரணிச்சு போனவங்க வந்து நிறைய வீடியோ பார்த்துருப்போம், காக்கா மாதிரி அங்கங்க இறந்து கிடந்தாங்க, இதெல்லாம் இந்த கவர்மெண்ட் பார்க்காதா அப்படின்னு. இதை பார்க்கறதுக்குன்னே ஒரு கூட்டத்தை, ஒரு ஃபோர்ஸ் வந்து அந்த கவர்மெண்ட் வருஷம் இறக்கிடும். அதுக்கு முன்னாடி நம்ம அஃபிஷியல் சேனல்ல பார்த்தா தெரியும், இந்த மிலிட்ரி ஃபோர்ஸ்லாம் எவ்வளோ பேர் இந்த கவர்மெண்ட் இறக்குது அப்படின்னு. ஒரு போர் செய்யற மாதிரி வந்து உதவி செய்யறதுக்கு இறங்குவாங்க இந்த சவுதியுடைய கவர்மெண்ட் இறக்கியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம பார்க்கும்போது எல்லா விதமான சூழ்நிலையிலையும் அந்த கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணிட்டே தான் இருக்கு. ஆம்புலன்ஸ் வசதியிலிருந்து, வாலண்டியர்ஸ்லேருந்து அவ்வளோ வசதியும் ஹெல்ப் பண்ணி கொடுக்குது. அவங்க யாருக்கு முக்கிய முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னா, யாருடைய கட்டுப்பாட்டில் அவங்க இருக்காங்களோ. இப்போ அந்த லைசன்ஸ் பார்ப்பாங்க, எந்த கண்ட்ரிலேருந்து வந்திருக்காங்க, எந்த குரூப்லேருந்து வந்திருக்காங்க, இவங்க லீகலாக வந்திருக்காங்களா இல்லீகலாக வந்திருக்காங்களான்னு செக் பண்ணி கிட்டத்தட்ட 10,000-20,000 பேருக்கு மேலே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லீகலாக வந்தவங்க. அப்படியா? கண்டிப்பாக. இப்போ நிறைய நாட்டு மக்கள் வந்து இந்த மாதிரி இல்லீகலாக தங்கும்போது அவங்களுக்கான வசதியே இருக்காது, சாப்பாடு இருக்காது, தங்க இடம் இருக்காது, தண்ணி வசதி இருக்காது. அதனால அவங்களோட பார்த்துக்க யாருமே இல்லாமல் இறந்து போனாங்க. நான் உம்ராக்கு போகும்போது அனுபவிச்சது என்னென்னா, இப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த கார்ட்ஸு போலீஸ்லாம் இருக்காங்களா, அவங்களோட வீடியோஸ்லாம் அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது சின்ன குழந்தைங்களை கூட ரொம்ப அன்பாக கவனிக்கிறது, அந்த அஜருல சொத்தை தொடர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுறது, கொடை பிடிக்கிறது, தண்ணி குடிக்கிறது, இந்த மாதிரி தான் பார்த்தோம். ஆனால் ரியாலிட்டியில் போகும்போது அது கொஞ்சம் வேறு மாதிரி நமக்கு தெரியுது. ஏன்னா ரொம்ப ஹார்ஷாக நடந்துக்கிறாங்க. புனித யாத்திரைக்கு வந்தவங்கள கூட இப்படி நடந்துக்கணுமா, ஹாஜி அப்படி தள்ளி விட்டுட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல சேஃபாக உட்கார முடியல, ரெஸ்ட் எடுக்க முடியல. தொழுகும் போது கூட இடையில வந்துட்டு அப்படியே பிடிச்சிட்டு போய் இங்கிட்டு நவுத்தி விடுறது, இது மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஸோ அது எதனாலன்னு நினைக்கிறீங்க? இப்போ போலீஸ்காரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான போலீஸ்காரங்களும் அங்கே இருக்காங்க. சாஃப்டானவங்களும் இருக்காங்க, ஹாஷானவங்களும் இருக்காங்க. முதல்ல அந்த அரபிக்காரங்களுக்குன்னு ஒரு குணம் இருக்கு, இந்த ஹாஷா நடந்துக்கிற ஒரு குணம். குறிப்பாக மக்கால பார்த்தோம்னா அந்த குறைஷி அங்கே தானே வாழ்ந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எந்த அளவுக்கு துன்புறுத்திருப்பாங்க, அந்த தன்மையும் அந்த மண்ணுக்கு இருக்கு. இது இல்லாமல் நம்ம வீடியோவில் பார்க்கறது அதுவும் ஒரு பார்ட். இப்போ இந்த மாதிரி அவங்க வந்து தள்ளி விடுறது, அவங்க வந்து அடிக்கிறது, அவங்க வந்து திட்டுறது, இதெல்லாம் வந்து நம்ம வீடியோ எடுக்கவே முடியாது. வீடியோ எடுக்க ஃபோனை எடுத்தாவே நம்ம ஃபோனை பிடுங்கி நம்மளை அரெஸ்ட் பண்ணிடுவோம். அந்த மாதிரி ஒரு ஹாஷான ஒரு கவர்மெண்ட் தான் அந்த மாதிரி. இப்போ அங்கே வந்து எதனால இந்த மாதிரி ஹாஷா நடந்துக்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு அளவுக்கு சொல்லி பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் பொறுமையாக சொல்லுவாங்க, எல்லாரையுமே பொறுமையாக தான் சொல்லுவாங்க. அவங்கள மாதிரி பொறுமையாக யாராலையும் இருக்கவே முடியாது. ஒரு கூட்டத்துக்கு வராங்க, இந்த கேட்டு வழியாக போகக்கூடாதுன்னா அந்த பேரிகேட் போட்டுருவாங்க, இந்த வழியாக போகாமல் என்ன பண்ணுங்க சுற்றி போங்க அப்படின்னு. நம்ம என்ன பண்ணுவோம், வயசானவங்க சுற்றி போகிறதுக்கு கண்ணு கெட்டின தூரத்தில் இருக்குது, தாவி போயிடலாம் அப்படின்னு நினச்சி நம்ம என்ன பண்ணுவோம், போலீஸ்க்கு தெரியாமல் போலீஸ் திரும்பி இருக்கும்போது எகிரி குச்சி போவோம். அப்போ என்ன பண்ணுவோம், தரத்தரன்னு இழுத்து வந்து வெளியே விட்டுருவோம். இதை மாதிரி அவங்க ஒவ்வொரு பேசஞ்சரையும் அவங்க பார்க்கும்போது அவங்க அந்த கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் என்ன பண்ணுவாங்க, கத்த ஆரம்பிப்பாங்க. ஆனால் யாரையும் அடிக்க மாட்டாங்க. இதே நம்ம ஒரு போலீஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, லட்டியில் அடிப்பாங்க. இந்த மாதிரி சில வன்முறையில் சில குச்சியிலையோ இல்லை கையிலையோ தள்ளி விட இந்த மாதிரி நடந்துப்பாங்க. அங்கே உள்ள போலீஸ் யாரையுமே அடிக்கவே மாட்டாங்க. அதை நம்ம அடிக்கல, கொஞ்சம் ஏன் நடந்துப்பாங்கன்னா, சில மக்கள் மற்ற நாடுகள்ல இருந்து சில புரிஞ்சிக்காத மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, போலீஸ் சொல்றதை கேட்க மாட்டாங்க. போலீஸ்காரங்க அங்க உள்ள போலீஸ்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை தான் சொல்லுவாங்க, அதை கேட்டுருணும். 2வது தடவை நம்ம அதை கேட்காம நம்ம நடந்துட்டோம் அப்படின்னா நம்ம மேல ஆக்ஷன் எடுப்பாங்க, நம்மளை தள்ளி விடுறது, நம்ம மேல ஒரு கரம் வச்ச மாதிரி ஒரு டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீ எதுக்கு என்ன கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு நம்மளை டார்கெட் பண்ணி மற்றவங்களாம் விட்டுருவாங்க, நம்மளை மட்டும் டார்கெட் பண்ண. அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு குணம் இருக்கு. ஒரு தடவை சொல்லிட்டாங்கன்னா நம்ம கேட்டு ஆன்சர் பண்ணிட்டு போயிடணும். இப்போ வரக்கூடிய மக்களுக்கு வந்து பெருசாக புரிதல் இல்லாதனால இந்த போலீஸ் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போ சவுதி அரேபியா மாதிரி ஒரு வளர்ச்சி அடைந்த நாடில் நான் உம்ராக்கு போயிருந்தப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஒரு பாத்ரூம் எங்கே இருக்குன்னு கேட்டால், அந்த இங்கிலீஷில் கேட்டால் கூட அவங்களுக்கு அந்த இங்கிலீஷ் புரியலை. அவங்க மொபைல்லேருந்து எல்லாமே பார்க்குறோம், எல்லாமே அரபியில் தான் வச்சுருக்காங்க. ஸோ அங்கேக்குள்ளே கடையில் போய் பெப்சி, கொக்கோ கோலா அதுலேயும் அரபி தான் இருக்குது. ஸோ எதனால் அவங்க வந்து இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரல? அதாவது நம்ம பார்க்குறது வந்து மக்கா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு சிட்டியை தான் நம்ம பார்க்குறோம். மக்காலையும் இந்த மாதிரி தான் இருக்கும், மதீனாலையும் இந்த மாதிரி தான் நடந்துப்பாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை டெவலப் பண்ணிட்டு வராங்க, லக்ஸரியாக, எஜுகேட்டடாக. நம்ம பார்த்தோம்னா இங்கிலீஷ் நீங்கள் போர்டில் பார்த்துருந்தீங்கன்னா போர்ட்லேயே தப்பாக இருக்கும், துபாய்ன்ற ஸ்பெல்லிங் கூட தப்பாக போட்டிருப்பாங்க. எதனால அப்படி தப்பாக போடுறாங்கன்னா, அவங்க அதை வந்து கன்சிடர் பண்ணுறது கிடையாது. வர்ற பேசஞ்சர் வந்து அதிகமான மக்கள் வந்து கல்ஃப்லேருந்து வராங்க, இருந்து துபாயிலேருந்து, குவைத்லேருந்து, அந்த பெல்ட்லேருந்து வர்றதுனால அவங்களுக்கு அரபி தானே முக்கியம் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் அரபியில் போட்டிருப்பாங்க. இங்கிலீஷில் வந்து செகண்ட் லாங்குவேஜ் மாதிரி ஒரு அதில் எந்த மாதிரி போட்டாலும் அவங்க கண்டுக்கிறது இல்லை, அந்த மாதிரி அவங்க போடுறாங்க.
அவங்க எதை பேஸ் பண்ணி போடுறாங்கன்னா, இப்போ நம்மளை வந்து இப்போ நம்ம பேர் வந்து இப்போ சிராஜ் அப்படின்னா, உங்கள் பேர் அகமது அப்படின்னா, உங்களுக்கு அகமதுங்கிறது இப்போ தெரியும். உங்களை வந்து தெரியாத நேரத்தில் அகமதுங்கிறத அரபியில் எழுத சொன்ன எப்படி எழுதுவீங்க? தப்பாக எழுதுவாங்க. அதே மாதிரி தான் அவங்க இங்கிலீஷ் எழுதுறாங்க. அவங்கள்ட்ட இங்கிலீஷை கொடுத்து எழுத சொன்னால் துபாய்ங்கிறதுக்கு சரியான ஸ்பெல்லிங் தெரியாது, ஒரு பாத்ரூமுங்கிறதுக்கு சரியான ஸ்பெல்லிங் தெரியாது. அவங்களுக்கு எது தெரியுமோ அதான் இங்கிலீஷில் சைன் போர்ட்லேயே போட்டிருப்பாங்க, தப்பாக எல்லாமே. அது வந்து மக்கா மதீனா இந்த மாதிரி இடத்துல மட்டும் தான் இப்போதைக்கு. ஜித்தாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெவலப்பாக இருக்கும், ரியாத்தில் தம்மாமில் பார்த்தீங்கன்னா நல்லாவே டெவலப் ஆகிருக்கும் துபாய் மாதிரி. ஸோ இது வந்து இப்போ தான் டெவலப் பண்ணிகிட்டே வராங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ இதுக்கு முன்னாடி எஜுகேட்டட் கம்மியாக தான் இருந்தாங்க சவுதியில், இங்கிலீஷ்க்கு முக்கியத்துவம் கம்மியாக கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய புரிஞ்சுக்கிறாங்க. போலீஸ்லேயே நிறைய பேர் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இங்கிலீஷ் பேசினா அதை வெல்கம் பண்ணுவாங்க. நம்ம பேசுறதை விட ஒரு யூரோப்பியன் வந்து பேசுகிறாங்கன்னா அவங்கள மதிப்பாங்க. அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இப்போ தான் வளர்ந்துட்டு இருக்காங்க. ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அவங்க வந்து ஹஜ்ஜுக்கு போனவங்க வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. ரோட்டில் வந்து மக்கள்லாம் அந்த வெயிலில் கஷ்டப்படுறாங்க. அவர் என்ன அதுக்கு தீர்வாக சொல்கிறாருன்னா, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ப்ரைவேட்டில் வந்துடுங்க, இந்த ஹஜ்ஜு கமிட்டி இந்த கவர்மெண்ட் கோட்டாலாம் வராதிங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரைவேட்டில் வரும்போது அவங்க டேக் கேர் பண்ணிப்பாங்க, இவங்க வந்து அவ்வளோக்கா பண்ணிக்க மாட்டாங்க. இங்கே வந்து கஷ்டப்படுறலாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ஹஜ்ஜு கமிட்டி மூலமாக வரதுல என்ன பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை ஜி. அவங்க வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து நிர்ணயிச்சிருப்பாங்க. இந்த வருஷம் வந்து 3 லட்சம் 4 லட்சம், அதுலேயே கேட்டகரி இருக்குது. ஏ கேட்டகரி, பி கேட்டகரி, சி கேட்டகரின்னு இருக்குது. ஒரு கேட்டகரிக்கும் ஒரு அமௌண்ட் வந்து மாறுபடும். அவங்க வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல தான் நாங்கள் ரூம் கொடுப்போம், இந்த மாதிரி தான் சாப்பாடு இருக்கும், இங்கே தான் மினாவுடைய தங்குமிடம் கூடாரம் இருக்கும், மினா தங்குறது இடத்துல இருந்து ஷைத்தானு கல் நெறியக்கூடிய இடம் இவ்வளோ தூரத்தில் இருக்குங்கிறத எல்லாமே வருஷம் கிளியராக சொல்லிடுவாங்க. நம்ம மக்கள் எதுக்காக ஹஜ் கமிட்டியை சூஸ் பண்ணுறோன்னா அமௌண்ட்டுக்காக தான், மெயினாக அமௌண்ட்டுக்காக கம்மியாகுது. கிட்டத்தட்ட ஹஜ் கமிட்டியில் 3.5 லட்சம்னா ப்ரைவேட்டில் 7 லட்சம் 8 லட்சம் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும். அப்படிங்கிறதுனால தன்னுடைய பிள்ளைகள்லாம் வந்து என்ன செய்வாங்க, தன்னுடைய பெற்றோரை வந்து ஹஜ் கமிட்டியில் அனுப்பிடுவோம், கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கான காரணம் இதுதான். அப்போ அந்த மாதிரி அனுப்பும் போது என்ன பிரச்சனைனா தனியாக அனுப்பிடுறாங்க. ஹஜ் கமிட்டியில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்டேட்லேருந்து ஒரு ஆளை கூடையே வழிகாட்டியே அவங்களும் அனுப்புவாங்க. ஒரு கவர்மெண்ட் அவங்களுக்கு எந்த வகையிலலாம் சலுகை செய்ய சொல்லியிருக்கோ எல்லா சலுகையும் அந்த யாத்திரைகளுக்கு ஹாஜிகளுக்கு பண்ணி கொடுப்பாங்க. இது இல்லாமல் அவங்களும் மனிதாபிமான அடிப்படையில் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்ணி கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் வந்து நார்த் இந்தியன்ஸ் இருப்பாங்க, தமிழ்காரங்க இருப்பாங்களாங்கிறது டவுட்டு தான். அந்தந்த இடத்துல எல்லா விதமான மக்களும் இருப்பாங்க. பெங்களூர்லேருந்து வந்திருப்பாங்க, இப்போ கர்நாடகாலேருந்து வந்திருப்பாங்க, ஆந்திராலேருந்து வந்திருப்பாங்க. எல்லா விதமான மக்களையும் அங்கே பார்க்குறதுக்கு ஒரு வழிகாட்டி இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லிடுவாங்க, இங்கே தான் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிட்டு தான் நம்ம இங்கேருந்தே போகிறோம். ஹஜ் கமிட்டி தான் இப்படி தான் இருக்கும், ப்ரைவேட் தான் இப்படி தான் இருக்குங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் இங்கேயே. இப்போ இங்கேருந்து போனதுக்கு அப்புறம் வந்து அங்கே வந்து என்ன செய்வாங்கன்னா அசீசியால தான் ரூம் போடுவாங்க. மற்றபடி நம்ம உங்களுக்கு தெரியும் இப்ராஹிம் கலீல் ரோட்லையோ அஜியாத் ரோட்லையோ அந்த மாதிரி மேக்ஸிமம் போட மாட்டாங்க, தள்ளி தான் இருக்கும். ஆமாம், அசீசியாங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர், ஹரம்ல இருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் ரூம். பஸ்ஸில் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக காரில் வந்துட்டு போகணும். காரில் நம்ம நார்மல் டைமில் அசீசியாலேருந்து வந்துட்டு போனோம்னா 10 ரியால் கேட்பாங்க. ஹஜ் டைமில் ஒரு தடவை வர்றதுக்கு 500 ரியால் கேட்பாங்க. 500 ரியால் 1000 ரியால் 100 ரியால் இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு கேட்பாங்க. இந்த மாதிரி அந்த மாதிரி சிரமங்கள் அந்த ஹாஜிகளுக்கு சில நேரத்தில் இருக்கும். இதெல்லாம் இங்கேயே சொல்லிடுவாங்க. ஹஜ் கமிட்டியில் வரவங்க தெளிவாக சொல்லிடுவாங்க, இதெல்லாம் அக்செப்ட் பண்ணி தான் நம்ம போகிறோம். அங்கே போனதுக்கப்புறம் அவங்க வந்து சில ஏமாற்றத்தை அடையிறாங்க. முன்னாடியே சொல்லலை, எங்களுக்கு கேட்டிருந்தா சொல்லியிருப்பாங்க. இல்லை, அதே நான் எப்படி பார்க்குறேன்னா அவங்க எக்ஸாக்டாக இந்த பிளேஸுக்கு ஆல்ரெடி வந்திருந்தா அது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அங்கேருந்து சொல்லும்போது 7 கிலோமீட்டர்னா நம்ம ஊரில் இங்கே தானே இருக்கும் அப்படின்ற அந்த லாங்குவேஜ் தெரியாது, டாக்ஸி பிரச்சனை இருக்குது, நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் ஃப்ரீ பஸ்ன்னு சொல்லியிருப்பீங்களா, இந்த ஃப்ரீ பஸ்ஸுக்கு அடிச்சுட்டு மோதுவாங்க அந்த நேரத்தில். அந்த அசீசியால எல்லா மற்ற நேரத்தில் பார்த்தோம்னா ஃப்ரீயாக பஸ்ஸு காலியாக போகும். அந்த ரமலானுடைய நேரத்துலையும் ஹஜ்ஜோடைய நேரத்துலையும் அந்த பஸ்ஸில் இடம் கிடைக்காது. பஸ்ஸுக்கு நிற்கிறதுக்கு ஒரு 1000 பேர் நிற்பாங்க அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு. ஸோ அவ்வளோ ஒரு கூட்டமாக இருக்கும். இப்போ அது நம்ம பிளேம் பண்ண முடியாது. அந்த கவர்மெண்ட் எப்படி சலுகைகள் செய்ய சொல்லியிருக்கோ, எந்த வகையில் கவனிக்க சொல்லியிருக்கோ அதை பரிபூர்ணமாக செஞ்சு முடிச்சிருவாங்க. கம்பேர் பண்ணக்கூடாது பிரைவேட்டோ, பிகாஸ் நம்ம காசுக்கு ஏற்ற குவாலிட்டி தான். 3 லட்சத்துக்கும் 7 லட்சத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இதில் வந்து நமக்கு லக்ஸரி டென்ட் இருக்கும், பெட்டு கொடுத்துருப்பாங்க, போர்வை கொடுப்பாங்க, பஃபே சிஸ்டமில் வைப்பாங்க, தமிழ்நாடு ஃபுட் இருக்கும், இந்த மாதிரி நிறைய வசதிகள் இருக்கும். நம்ம ப்ரைவேட்டில் தனியாரில் போகும்போது தனியாரில் அவங்க வெரிஃபை பண்ணி நம்ம போய்க்க வேண்டியதான், யார் நல்லபடியாக கூட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கொஸ்டின் என்னென்னா, நானும் உம்ரா போயிருக்கேன், நிறைய ஹஜ் உம்ரா ட்ராவல்ஸும் நம்மள்கிட்ட பேசியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதும் இருக்கும். ஆனால் ஒரு பொதுவாக ஒரு கஸ்டமராக ஒரு உம்ரா போகிறவங்களா வந்து நாங்கள் என்னென்னலாம் வந்து அந்த ட்ராவல்ஸில் கேட்டு தெரிஞ்சுக்கணும் போகிறதுக்கு முன்னாடி, ஏன்னா நீங்கள் அதை வந்து சர்வீஸாக பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நாங்கள் ஏமாற்றத்தை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம்?
ஃபஸ்ட்டு வந்து பிரச்சனை வர்றதே ஒரே விஷயம், ரூமில் தான் பிரச்சனை வரும். ஓகே, ரூம் தூரமாக கொடுத்துட்டாங்கன்றதுல வரும், இல்லாட்டி ரூம் நல்லா இல்லை சின்னதாக இருக்குது அப்படிங்கிறதுல பிரச்சனை வரும். அதை இங்கேயே தெளிவாக கேட்டுக்கணும், எவ்வளோ மீட்டரில் கொடுக்குறீங்க, ரூம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். மக்காவுடைய ரூமை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும், நம்ம ஊருடைய லாட்ஜ் தான் அங்கே ஹோட்டல். நம்ம ட்ரிபிளிகன்லையும் மண்ணடியிலையும் லாட்ஜ் எப்படி இருக்குமோ அதுதான் அங்கே ஹோட்டலாக வச்சிருப்பாங்க. நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் போகிறோம், வெளிநாட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிற, இங்கேருந்து போய் பார்த்து இப்ராஹிம் கலீல் ரோட்டில் இறங்குனா ட்ரிபிளிகனோட மோசமாக இருக்கும் ஃபுல்லாக, அந்த கொஞ்சம் சுத்தமாக அந்த மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் அங்கே உள்ள மக்கள் அப்படி தான் அங்கே வச்சுருக்காங்க. அந்த ஹோட்டலுடைய எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிக்கணும். இப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி பிரம்மாண்டமாக போகக்கூடாது. பிரம்மாண்டமாக போகணும்னா அதுக்கான பேக்கேஜ் வச்சிருப்பாங்க. அந்தந்த நிறுவனங்கள் 5 ஸ்டார் பேக்கேஜ் இருக்குது, அந்தந்த மாதிரி பேக்கேஜ் இருக்கும், அது நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக கொடுக்கும். நார்மல் எக்கனாமியோலையோ இல்லை மற்றபடி பட்ஜெட்லையோ பேசிக்லையோ போகும்போது நமக்கு அந்த கண்டிப்பாக ஏமாற்றம் அடைவோம். எக்ஸ்பெக்டேஷனோட போனால் தெளிவாக போயிடும். நீங்கள் இருந்தே சொல்லி கூப்பிட்டு போயிடும். லாட்ஜ் மாதிரி தான் இருக்கும், தேவையான லிஃப்ட் இருக்கும், ஏசி இருக்கும், டிவியும் ஒர்க் ஆகும். இந்த மாதிரி பேசிக்கான திங்ஸ் தான் இருக்கும். ரூம் கன்ஜஸ்டடாக இருக்கும். இதெல்லாம் சொல்லி கூப்பிட்டு போயிட்டா எந்த பிரச்சனையுமே இருக்காது. போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ தூரத்தில் ரூம் தூரத்தில் இருக்கும், இவ்வளோ நிமிஷம் நடந்து போகிற தூரத்தில் இருக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டா எந்த பிரச்சனையுமே இருக்காது. வேற என்ன மாதிரி? வேற வந்து அவங்களுக்கு லாங்குவேஜ் பிரச்சனை ஒன்று இருக்கும், இங்கிலீஷ் தெரியாது அப்படிங்கிறது பிரச்சனை. அங்கே பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய கிருபையில் தமிழ் அல்ஹம்துலில்லாஹ் எங்கே பார்த்தாலும் நமக்கு யாராவது ஒருத்தர் கண்ணில் பட்டுருவான். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை யாரையாவது பார்த்தாவே தெரிஞ்சிடும். கையில் இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு போய் அட்ரஸை கேட்டுருவோம். ஃபர்ஸ்ட் விஷயம், ஹஜ்ஜி கமிட்டியில் போனாலும் சரி, ஹஜ்ஜுக்கு போனாலும் சரி, உம்ராவுக்கு வரதா இருந்தாலும் தனியாரில் வரதா இருந்தாலும் சரி, அவங்களுடைய குழு நிர்வாகி இருப்பான், வழிகாட்டி இருப்பான். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம கேட்டு நடந்துட்டோம்னா எந்த பிரச்சனையுமே வராது. இப்போ வந்து ஆல்ரெடி வந்துட்டு போனவங்களா இருப்பாங்க, இல்லை நமக்கு யாராவது சொந்தக்காரவங்க சவுதியில் இருப்பாங்க, இல்லை யாராவது சவுதியில் வேலை பார்த்துருப்போம், அந்த ஒரு நாலேஜ் நமக்கு கொஞ்சம் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நினச்சி நம்ம என்ன பண்ணுவோம், எங்கேயாவது அவங்களுடைய பேச்சை மீறி போக ஆரம்பிப்போம். அப்போ நம்ம ஏதாவது பிரச்சனையில் மாட்டிப்போம். தொலைஞ்சு போகிறது, யாராவது போலீஸ் பிடிச்சி விசாரிக்கிறது, வீசா இல்லாமல் வெளியில் போகிறது, ஐடி கார்டு இல்லாமல் வெளியில் போகிறது, சவுதியோடைய ஃபோன் நம்பர் இல்லாமல் வெளியில் போகிறது, இதெல்லாம் வந்து நமக்கு பிரச்சனைகளை உருவாக்கும். அந்த அமீருடைய அந்த நேரத்தில் அமீரை கட்டுப்பட்டுட்டோம்னா எந்த பிரச்சனையுமே நமக்கு வராது. பொதுவாக வந்து ஹஜ்ஜுக்கு போக முடியாத மக்கள் தான் சிறுக அமௌண்ட் சேர்த்துட்டு உம்ராக்கு போவாங்க. ஸோ அதோட அமௌண்ட்டோட இது கம்மியாக இருக்குன்னு. ஆனால் அப்படி வரவங்கள கூட நிறைய பேர் ஏமாத்துறாங்க. ஸோ அவங்க எப்படி இதுலேருந்து தவிர்த்து கொள்வது, என்ன மாதிரியான ஏமாற்றுறதெல்லாம் சந்திக்கிறாங்க உம்ராவில்? அதிகமான மக்கள் வந்து எங்கே கம்மியாக இருக்கோ அதை சூஸ் பண்ணிடுறாங்க. இப்போ பெரிய எக்ஸாம்பிள் இந்த ஹஜ்ஜு தான். ப்ரைவேட்டுக்கும் ஹஜ்ஜு கமிட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை வந்து உலகம் ஃபுல்லாக நாடு ஃபுல்லாக நமக்கு பப்ளிக்காக தெரிஞ்சிருது. இவ்வளோ அமௌண்ட் வித்தியாசம், இந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற குவாலிட்டி தான். இது வந்து ஒரு பேசிக் நாலேஜ். எங்கே அமௌண்ட் கம்மியாக இருக்கோ அங்கே ஏதாவது ஒரு குறைகள் இருக்கும் அப்படிங்கிறது. அதே மாதிரி தான் உம்ராலையும் சரி ஹஜ்ஜுலையும் சரி. உம்ராலையும் அந்த மாதிரி தான். ஒரு நார்மலாக 80,000 14 நாளைக்கு உம்ரா கூட்டு போகிறாங்க. 80,000ங்கிறது ரீசனபிள். 80, 85, 90 ஒவ்வொரு நிறுவனம் ஒவ்வொரு வசதிக்கு ஏற்ற மாதிரி கூட்டிக்கிட்டே போவாங்க. இதை விட கம்மியாக ஆகுதுன்னா அங்கே அந்த இடத்துல ஏதோ ஒரு நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். 40,000 கூட்டு போகிறது, 45, 50, 60ன்னு நமக்கு சொல்லும் போது நம்ம உடனே என்ன பண்ணணும், இந்த மாதிரி பார்க்கும்போது நம்பக்கூடாது. முதல் விஷயம், நெட்டில் பார்த்து சென்னை டு ஜித்தா எவ்வளோ டிக்கெட் வருதுன்னு பார்க்கணும். டிக்கெட் மட்டுமே 60,000 50,000 வரும். டிக்கெட் வீசா மட்டுமே 70,000 கிட்ட வரதுக்கு இப்போ வந்துட்டு இருக்கு. இப்போ முஹர்ரம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா வீசாக்கள் மாறுபடும், டிக்கெட் ரேட்டு மாறுபடும். இந்த மாதிரி நம்மளே ஒரு பேசிக் நாலேஜோட நம்ம என்ன பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, இவங்க இவ்வளோ கம்மியாக கூட்டு போகிறாங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம காசை கட்டிட்டு என்ன பண்ணுறோம், அவங்க சொன்ன டேட்டில் கூட்டு போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவங்கள நம்ம ப்ளேம் பண்ணுறோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த காசு நிறைய பேர் ரொட்டேஷன் விடுவாங்க. இது எல்லாருமே கிடையாது. யார் அல்லாவுக்கு பயப்படாமல் இருக்காங்களோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய கஷ்டத்தை நீக்கிறதுக்கு என்ன செய்யணும், ரொட்டேஷன் விட்டுறாங்க. அதில் சம்டைம் லாக் ஆயிடுவாங்க. அதில் லாக் ஆகி இவங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் இவங்க வந்து அவங்கள வந்து திட்டி இந்த மாதிரி தான் பிரச்சனைகள் வருது. இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இப்போ ஹஜ் சர்வீஸ் நடத்தக்கூடிய உம்ரா சர்வீஸ் நடத்தக்கூடிய எல்லாருமே அல்லாவுக்கு பயப்பட வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த நேரத்தில். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய கனவு, இப்போ ஹஜ்ஜி 8 லட்சம் இந்த வருஷம்லாம் வந்து 7 லட்சத்துலேருந்து 18 லட்சம் வரைக்கும் போச்சு ஒரு ஆள். அந்த லக்ஸரிக்கு ஏற்ற மாதிரி மாறும். அப்போ அந்த நேரத்தில் இவ்வளவு நம்மளுடைய ஆயுஸில் வந்து காசு சேர்த்து போக முடியாது. எப்படியாவது உயிரோடு இருக்கிறதுக்குள்ள கபத்துல்லா பார்த்துடணும், கண்ணால் பார்த்துடணுங்கிறதா எல்லா முஸ்லீம்களுடைய வாழ்நாள் கணக்கு. கண்டிப்பாக அதுக்காக அவங்களுடைய அமௌண்ட்டை சேர்த்து என்ன பண்ணுறாங்க, உம்ராட்டு ஏதோ ஒரு நிறுவனத்தை நம்பி கொடுக்குறாங்க. அப்போ அதை நம்மளுடைய தேவையை தூக்கி போட்டுட்டு நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் அல்லாவுக்காக அந்த பேசஞ்சருடைய அவங்க மனநிலையை பார்த்து நம்ம நஷ்டமே ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு என்ன செய்யும், அவங்களுடைய ஆசை நிறைவேற்றினா அந்த துவால அல்லாஹ் நம்மளுடைய நிறுவனத்தை பரக்கத்தாக்குவோம். இதுதான் முக்கியமான விஷயம். கண்டிப்பாக.
இப்போ ஸ்டார்டிங்லேருந்து உங்களோட யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் லைவ் தாவா மூலமாக நிறைய துவாக்கள் வந்து நீங்கள் காபால இருந்தே அதை எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுட்ருப்பீங்க. நானும் ரீசெண்டாக உம்ரா வந்திருந்தப்போ சோஷியல் மீடியாவில் இந்த மக்கா வந்து சிவலிங்கம்மான்ற கான்செப்ட் ரொம்ப போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கு ஒரு பதில் சொல்லுவோன்னு அங்கேருந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ கேமரா வச்சு எடுக்கும் போது அங்கே உள்ள போலீஸ் வந்து கேமரா பிடிங்கிட்டாங்க. அப்புறம் பேசி கொடுத்துட்டாங்க, மொபைல் பண்ணிக்கோங்க, கேமரா வேணான்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அப்புறம் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ நீங்கள் அங்கே ஷூட் பண்ணுறது மூலமாக என்னென்ன பிரச்சனைகள்லாம் சந்திக்கிற மாதிரி இருக்கும்? நம்ம கேமரான்னு எடுத்துட்டாவே எல்லா விதமான பிரச்சனைகளையும் சவுதியில் வந்து சந்திக்க முடியும். அப்படியா? ஆமாம். அவங்களுக்கு வந்து அவங்களுடைய கலாச்சாரப்படி கேமரா பிடிக்காது. சவுதியுடைய கலாச்சாரம், கல்ஃபுடைய கலாச்சாரம் வந்து இப்போ நம்ம ஊரில் எப்படி ஒரு ட்ரெஸ் போட்டால் தலை சீவனா ஃபோட்டோ எடுக்கிறோமோ, செல்ஃபி எடுக்கிறோமோ, அந்த மாதிரி அவங்க எடுக்க மாட்டாங்க. ஓகே. அவங்களோட இயற்கையாகவே ஃபோட்டோ எடுக்கிற பழக்கமே கிடையாது. சும்மா ரோட்டில் போகிறவங்கள நார்மலாக பப்ளிக்காக ஃபோட்டோ எடுத்தால் என்ன எதுக்கு ஃபோட்டோ எடுத்தால் நம்ம ஃபோனை பிடுங்கி அழிச்சு விட்டு போவாங்க. விரும்ப மாட்டாங்க. எதுக்காக அந்த மாதிரி ஹாஷா நடந்துக்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் அது புனிதமான இடம், அதை வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக மகத்துவத்தை குறைக்காதீங்க அப்படிங்கிறதுனால ஒரு விஷயம் அங்கே உள்ள போலீஸ்காரங்க. ரெண்டாவது விஷயம் வந்து எதுக்காக தடை பண்ணுறாங்கன்னா, நம்ம வீடியோ எடுக்கும் போது, ஃபோட்டோ எடுக்கும் போது நமக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் வந்து பெண்கள் வந்துடக்கூடாது, பெண்களுடைய முகங்கள் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனாலையும். கண்டிப்பாக நிறைய பேர் அங்கே வந்து டிக்டாக் பண்ணி ஆடிட்டு இருக்க மாதிரிலாம் வீடியோஸ் வருது. இது வந்து அவங்க தடுக்காம விட்டுட்டாங்க அப்படின்னா இது வந்து அதிகமாகும், இன்னும் எக்ஸ்ட்ரீம் கண்டிப்பாக அதிகமாகும். இன்னைக்கு வந்து நார்மலாக ஒரு vlog எடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளும் என்ன பண்ணுவோம், ஒரு தாவாக்காக எடுக்கிறோம். இப்போ நம்ம பேசுறது கூட வந்து மக்கள் வந்து தவறான விஷயத்தை பயன்படுத்தக்கூடாது. அங்கே போய் ஒரு துவாவை சொல்லிக் கொடுங்க, அங்கே இருக்கக்கூடிய ஒரு தெரியாத விஷயத்த சொல்லிக் கொடுங்க, ஜம்சம் தண்ணி எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத சொல்லிக் கொடுங்க. அது தப்பு கிடையாது, மக்களுக்கு ஒரு பிரயோஜனமா இருக்கும். அனாவசியமான விஷயத்த அந்த இடத்துல போய் நம்ம பண்ணாமல் இருக்கணும். இதுக்காக தான் அவ்வளோ ஹார்ஷா அவங்க வந்து பிஹேவ் பண்றாங்க. ஓகே. இப்போது பொதுவாக காபால போகிற மக்களுக்கு வந்துட்டு அவங்க முசல்லாவை எடுத்துகிட்டு போய் காபால தேய்க்கிறதும், அங்கேருந்து மழை பெஞ்சு தண்ணி விழுதா அதை வாட்டர் கேனில் பிடிக்கிறதும், இன்னும் தன்னோட பேர்களை எழுதுறதுமா இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது வந்து ஒரு அறியாமையில் பண்ணுற ஒரு விஷயம் தான். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து இங்கேருந்து அல்லாஹ்வுடைய இல்லத்துக்கு போகிறாங்களே அப்படின்னு இங்கேருந்து நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு துவா மட்டும் எனக்காக செஞ்சுட்டு வாங்கன்றதை சொல்லி அனுப்பணும். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இங்கேருந்தே ஷால் கொடுத்து விட்றாங்க. என்னுடைய ஷாலை வந்து காபத்துல்லால வந்து அந்த கிஸ்மால தடவிட்டு அந்த ஷாலை எடுத்துட்டு வாங்க. இதை மற்ற நாடுகள்லாம் பார்த்தோம்னா அதை வந்து விற்பனையாகவே பண்ணுறாங்க, சேல்ஸ் பண்ணுறாங்க. அது தடவிட்டு வந்து இது காபால கிஸ்மால தடவின துணி ஒரு பீஸ் இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி அறியாமையில் ரொம்ப தவறான விஷயத்த பண்ணுறாங்க. இது வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இது வந்து பண்ணக்கூடாத ஒரு விஷயம். அங்கே உள்ள கவர்மெண்ட் வந்து அதை தடை செஞ்சிருக்கு. நிறைய பேர் வந்து அல்லாஹ்க்கு லெட்டர் போட்டு பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இல்லையே. என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம அந்த இடத்துல பார்க்க முடியும். நிறைய பேர் வந்து அறியாமையில் என்ன செய்வாங்கன்னா, இங்கேருந்தே லெட்டர் எழுதி, பேர் எழுதி, என்னுடைய தேவைகளை பேப்பரில் எழுதி கொடுத்து விட்டுருவாங்க. அந்த மக்கள் அங்கே போயிட்டு நம்ம பார்த்தோம்னா காபத்துல்லாவுக்கு கீழே வந்து நட்டு மாதிரி போட்டிருப்பாங்க லைனா. அதுக்கு நடுவில் கை விட முடியும், கேப் மாதிரி இருக்கும். அதில் உட்காந்து என்ன பண்ணுவாங்க, லெட்டரை உள்ள போடுவாங்க, அல்லாஹ்க்கே லெட்டர் அனுப்புறது. அந்த மாதிரி சில மக்கள் பண்றாங்க. அதெல்லாம் மடமையில அறியாமையில பண்ற ஒரு விஷயம். அதெல்லாம் வந்து நம்ம பார்த்து இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லாத விஷயம் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஒரு முக்கியமான விஷயம். இதே மாதிரி தான் அந்த ஃபிளாக் நம்ம வந்து காட்டுறது, இந்த பேர் எழுதி அங்கே காட்டுறது, இதெல்லாம் வந்து மார்க்கத்தில் தடை கிடையாது. அங்கே உள்ள அரசாங்கம் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டாக வந்து தடை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக அவ்வளவு கடுமையாக சொல்லியிருப்பாங்க. எந்த ஒரு ஃபிளாகும் காட்டக்கூடாது அப்படின்னு. எந்த அளவுக்குன்னா சவுதியுடைய ஃபிளாகை கூட சவுதியில் நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடாது. சவுதிக்காரங்க தானே, சவுதியை தானே நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அந்த பச்சை கொடியை தானே காட்டுறோம்னாலும் நமக்கு வந்து அரெஸ்ட் பண்ணுவோம், ஃபைன் பண்ணுவோம். நம்ம சவுதி கொடி காட்டினாவே 500 ரியால் நமக்கு ஃபைன். ஸோ இந்த மாதிரி அந்த இடத்துல எதுக்காக வந்தோமோ அதை மட்டும் தான் நம்ம நோக்கமாக வச்சுட்டு இபாதத் செஞ்சோமா, வெளியில் போயிட்டு நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாங்கிறத அந்த கவர்மெண்ட் நமக்கு சொல்லுது. அல்ஹம்துலில்லாஹ் நிறைய ஹஜ் உம்ரா சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க. இன்னும் மற்றொரு வீடியோவில் உங்கள் கூட சந்திக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ அதிகமான மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு யூடியூப் நெட்வொர்க் என்கிற நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை ப்ரெஸ் செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.